நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சுமன் கில் கேப்டனாக அதிரடி மாற்றம். நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி தயார் நிலையில் உள்ளது. IPL 2026க்கு முன்பாக நடைபெறும் கடைசி ஒருநாள் தொடர் என்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தொடருக்கு இந்திய அணியை இளம் வீரர் சுமன் கில் வழிநடத்துவார் என்றும் KL ராகுல் துணை கேப்டனாக செயல்படுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் சிறப்பான ஃபார்மில் உள்ளதால் இந்திய அணி பேட்டிங் வரிசை வலுவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்திலிருந்து மீண்டு உள்நாட்டு கிரிக்கெட்டில் அசத்திய முகமது ஷமி நீண்ட இடைவெளிக்கு பிறகு அணியில் இணைய உள்ளார். பும்ரா மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்படவுள்ள நிலையில் ஷமியின் வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் அதிரடி ஆட்டக்காரர் இஷான் கிஷான் மற்றும் ரிங்கு சிங் ஆகியோரும் அணியில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது. ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் முழுமையான குணமடையாத நிலையில் KL ராகுல் துணை கேப்டன் பொறுப்பை வகிப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்திய அணியின் முக்கிய விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்துக்கு அணியில் இடம் கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. மேலும் T20 போட்டியில் துணை கேப்டனாக இருக்கும் அக்சர் பட்டேல் இந்த போட்டியில் இணைவாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.